அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரைக்கால் ஸ்பெஷல். இன்றைக்கி நாட்டு மீன் வறுவல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நம்ம மசாலா ரெடி பண்ணி இதை செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தக்காளி, ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு 7 காய்ந்த மிளகாய், ஒரு வெங்காயம், முழு வெங்காயம், 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் நான் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. காய்ந்த மிளகாய் வேறு போட்டிருக்கோம். அப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் பெப்பரு, அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இவ்வளோ தான். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து சிலேபி மீன், குளத்து மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இது எல்லாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. காரணம் என்னென்னா, ஒரு கவுச்சி அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து மீன் குழம்பு, நாட்டு மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம மீன் எல்லாத்தையுமே கீறி விட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா எல்லாம் உள்ளார போகும். நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை வந்து இதோட நம்ம சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த மசாலாவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தாவே தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த மீனில் நம்ம மிக்ஸ் பண்ணி அதை நம்ம பொரிக்கும் பொழுது அதோட டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தோசைக்கல்லை வச்சிடலாம். கல் வச்சுட்டு அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் போட்டுட்டு நம்ம அந்த மீனை வந்து நம்ம ஒன்று ஒன்றா அதில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இந்த மசாலா வந்து கொஞ்சம் ஒட்ட தான் செய்யும் கல்லில். நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நல்லா பொரிய விட்டுட்டு அப்புறம் திருப்பி விட்டாக்கா அப்புறம் ஒட்டாது. இந்த மசாலா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் நம்ம சாதாரணமாகவே எப்போதும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இப்படி போட்டு தான் செய்வோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதான் இந்த நாட்டு மீன், கெண்டை, சிலேபி மீன், விரால் மீன் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி மசாலா நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லாருமே நம்மளை பாராட்டுவாங்க. இது வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு வழக்கம் போல் சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா கிட்ட தான் நான் சமையல் கற்றுக்கிட்டேன். எங்கள் அம்மா ரொம்ப நல்லா சமைப்பாங்க. அவங்கள்ட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அப்புறமா மறுபக்கமும் நம்ம திருப்பி போட்டு அதையும் சேர்த்து பொரித்து எடுத்துடலாம். இப்போ பொரித்து எடுத்த பிறகு சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி தான். அவ்வளோதாங்க, நாட்டு மீன் வறுவல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாட்டு மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மீன் குழம்பு வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.